ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது எதிர்கழிச்சிட்டு வர்றது. ஒரு குளிர்ச்ச ஏப்பம் வந்துட்டு ஒரு நெஞ்செல்லாம் வலிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ரெண்டு சிம்பிளான ஒரு ஃபுட்டு சொல்கிறேன். எதிர்கழிச்சிட்டு வரும்போது கொஞ்சோண்டு ஒரு குட்டி ஒரு 1/2 இன்ச் ஆஃப் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க, தோலை சீவிக்கோங்க, வாயில் போட்டுட்டு மெதுவாக சூ பண்ணிவிட்டு அந்த சாரை அப்படியே இறக்கிட்டே வாங்க. அது வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், இன்டைஜஷன், ப்ளோட்டிங், அந்த கேஸாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒன்று. இன்னொன்று நம்ம மோரில் கூட இருக்குது. பட் அந்த மோர் வந்து அந்த நம்ம தயிர்லேருந்து தானே மோரை எடுக்கிறோம். பட் தயிர் நம்ம கடையில் வாங்கி எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதில் லாக்டோபெசிலஸ் இருக்காது. அப்போது தேவையான அளவுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் அதில் கிடைக்காது. ஸோ பாலை ஊற்றி நீங்கள் தயிர் செய்யும் பட்சத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லாத பட்சத்தில் தயிர் அதோடைய ப்ராப்பர்ட்டியில் இல்லை. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக